விஜயுடைய வருகை ஸ்டாலினுக்கு தான் வைத்த கலக்குதுன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் வைத்த கலக்குது. கமலஹாசனுக்கு பொறாமை வருது. கமலஹாசன் என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு கூட்டம் இப்படி வருதுன்னா கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. ஓட்டாக மாறுது மாறலையே, அதை இவங்க ஜனங்க இது பண்ணிக்கிறாங்க. அதை அவர் என்ன சொல்கிறாரு, கூட்டம் வந்தால் அது ஓட்டாக மாறாது. எல்லா தலைவர்களுக்கும் இப்படித்தான். யார் இதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்களுக்கும் கூடின கூட்டம்லாம் ஓட்டா மாறலங்கிறார். கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா இப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. சார், நீங்கள் விஜயை பற்றி சொன்னீங்கன்னா ரைட்டு. எல்லா தலைவர்களுக்கும் கூடிய கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்வது உண்மையா? கமலஹாசன் மனம் கலங்கி இருக்கிறார், மூளை கலங்கி இருக்கிறார். எம்ஜிஆருக்கு வந்து கூட்டம் வந்ததை அது ஓட்டா மாறிச்சா இல்லையா? எம்ஜிஆர் கட்சியை விட்டு முடிந்தவுடன், கட்சியை விட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ண உடனே திமுகவை விட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது மாணவர்கள் மத்தியில். அவர் போகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கில் கூடினாங்க. அப்போ இந்த கமலஹாசன் விவரம் தெரியாமல் இப்போ பேசுகிற மாதிரி கருணாநிதி சொன்னார், கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தோடனே டெபாசிட்டு காலியாகிற அளவுக்கு திமுக தோற்றுச்சு. அப்போ அது கூடிய அத்தனை கூட்டமும் எம்ஜிஆருக்கு ஓட்டாக மாறியது. அதனால தான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்தவுடன் ஜெயலலிதாவா ரீஎன் ஜானகியா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தது. ஆனால் அந்த டைமில் ஜெயலலிதா போன இடமெல்லாம் கூட்டம் கூடிச்சு. அதே கருணாநிதி சொன்னார், ஜெயலலிதாவுக்கு கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு. அடித்து 2 சீட்டு கருணாநிதி 91 2 சீட்டு படுபாதாளத்துக்கு போனார். அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு கூடின கூட்டம் வந்து ஓட்டாக மாறிச்சா இல்லையா? ஆக கமலஹாசன் பழைய சரித்திரத்தெல்லாம் பார்த்து பேசணும். கூட்டின கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறான்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம்.